ஹே கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா மூணார் போகலான் இருக்கோம். 3 நாள் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். நமக்காண்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ணா அண்ட் சுபாஷ் 2 பேருமே வெயிட் பண்ணுறாங்க. இந்த ட்ரிப்பில் நம்ம ஃபுட்டு அப்புறம் வந்து அங்கே இருக்கிற முக்கியமான லொக்கேஷன்ஸ்லாம் கவர் பண்ணலான் இருக்கோம். ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ நம்ம மூணார் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம கைடுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு கைடு ரெஃபர் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அந்த கைடு எப்படி நம்மளை கைட் பண்ணுறாருன்னு பார்ப்போம். அங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது, ஸோ நம்ம போகிற ஹோட்டல் ரூம்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஷார்ட் டைம் 3 டேஸில் எடுக்க போகிறோம் இந்த வீடியோ. நடுவில் நம்ம மதுரையில் போயிட்டு ஒரு 1 டே ஹால்ட் போட போகிறோம். ஸோ அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபைனலி காரை ரீச் பண்ணிட்டோம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? பசிக்குதா? நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணேன் தெரியுமா உங்களுக்காக. ஓகே, சுபாஷ் ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. ஹாய். எங்கே நம்ம தளபதி எங்க தளபதி? கிருஷ்ணா ப்ரோ ஹாய் சொல்லுங்கள் கிருஷ்ணா. ஆமாம், அப்புறம் சரி ஓகே, நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து மதுரையில் மீட் பண்ணுவோம். அப்படிலாம் நம்ம ஏதாவது ஸ்டாப்பில் நின்று சாப்பிட்டோன்னா அங்கே நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். கைஸ், நம்ம இப்போ கிளம்பிட்டோம். திருவான்மியூர்லேருந்து கிளம்புறோம். இப்போதைக்கு டிரைவராக சுபாஷ் ப்ரோ இருக்காங்க. பின்னாடி வந்து கிருஷ்ணா, கிளீனராக அவர் இருக்காரு. கிளீனர் இவர், ஏன்னா பக்கத்தில் இருக்க கிளீனரு. சரி ஓகே, அந்த லக்கேஜ் அவர் லக்கேஜ். ஓகே, ஸோ நம்ம கேமராமேன் அப்புறம் டிரைவர் 2 பேர். இப்போ அடுத்த பிளான் என்னன்னா, நம்ம ஃபஸ்ட்டு மதுரை போகிறோம். மதுரையில் 1 டே ஸ்டே பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மூணாரில் 3 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு அங்கே நமக்கு வந்து ஒரு கைடு சொல்லியிருக்காங்க. நம்ம ரெஃபரன்ஸில் ஒரு கைடு வந்து நமக்கு கைட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் நம்மளை கூப்பிட்டு போய் காட்ட போகிறாங்கன்னு தெரியல. நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் வாங்க ப்ரோ, நான் வந்து எல்லா லொக்கேஷனுமே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அடமலையில் போகிறோம். செம்ம மலையை பார்க்கலாம் நல்லபடியாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப ரெயினாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் அடமலை பெய்யுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அடமலையை நம்ம சென்னையில் பார்க்க முடியாது, அங்கே போய் பார்க்க போகிறோம். ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குது மலை அப்படின்னு. கொடை எடுத்துட்டிங்களா? பின்னாடி வச்சுருக்கோம் கொடை. சரி, எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகி தான் போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணால் நான் வீடியோ ஆன் பண்ணுறேன். ஸோ ஹே கைஸ், நம்ம இப்போ மதுரைக்கு எப்படியோ வந்துட்டோம். நேற்று நைட்டு நம்ம திருவான்மியூர்லேருந்து சென்னையிலேருந்து கிளம்பினோம். காலையில் வர்றதுக்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிரைவர் இன்னும் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு தான் இருக்கார். அப்புறம் நம்ம லக்கேஜ் கிருஷ்ணா அவரும் அப்படியே தான் இருக்கார். நம்ம கூட புது வரவாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா சாபீர். ஹாய். ஸோ சாபீர் தான் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம இப்போ மூணார் போக போகிறோம். 4 பேராக போக போகிறோம். ஸோ 4 பேர் போயிட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும் போது நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல, போய் பார்ப்போம். மூணார் போயிட்டு நான் மறுபடியும் ஆன் பண்ணுறேன். அது வர அவங்களுக்கு மூணாரா இல்லை கொடைக்கானல் மலை. கொடைக்கானல் தான் மேற்கு தொடர்ச்சி மலை. இதுதான் இந்த மலை தானே? ஆமாம், மேற்கு தொடர்ச்சி. மேலே தான் ஏற போகிறோமா? இந்த மலை தான் ஏற போகிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வரும். தேனி போய் தானே போகணும். ஆமாம், இல்லை மலை ஸ்டார்டிங் கொடைக்கானல் ஏற மாட்டோம். அது கண்டினியூ ஆகிற மலையில் எதுவும் இது எந்த ஊர் சாபீர்? வாடிப்பட்டி. வாடிப்பட்டி, அதுக்கப்புறம் தேனி, அதுக்கப்புறம் வந்து வாடிப்பட்டி, அதுக்கப்புறம் கொடை ரோடு, வத்தலக்குண்டேன்னு வரலையே.
வத்தலை கொண்டு வர இருக்கா? வத்தலை கொண்டு போய் தேனி போகணும். வத்தலை கொண்டு உள்ளே போகிறதுலாம் மலை மேலே தான் கொடைக்கானல். இல்லை, இவங்க போகிற ரூட் வந்து கொடைக்கானல் அடிவாரம் அது வழியாக போவாங்க. ஓடிக்கு தேனி. இல்லை, வத்தலை கொண்டுலேருந்து கொஞ்சம் நம்ம மதுரையிலேருந்து கிளம்புனது வந்து எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 5 மணிக்கு கிளம்புனோம். டைம் இப்போ கூகுள் மேப்பில் என்ன காமிக்குதுன்னா எத்தனை மணி? 8:50க்கு நம்ம வந்து மூணாரை சேருவோம். ஸோ 8:51க்கு மூணார் சேருவோம். இப்போ என்ன இப்போ 7 o'clock ஆகுது. ஸோ 7 o'clock நம்ம வந்து மலை அடிவாரம் ரீச் பண்ணிட்டோம். நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா அந்த மலையெல்லாம் கிராஸ் பண்ணி தெரியலன்னு தெரில 12 கிலோமீட்டரில் வந்து நம்ம மலை ஏற போகிறோம். ஸோ அந்த மலை தான் அந்த முன்னாடி தெரியுது. ஸோ அந்த மலையில் தான் நம்ம அப்படியே ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படியே ட்ராவல் பண்ணி நம்ம மூணார் ரீச் பண்ணுவோம். இந்த மலையில் தான் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் உற்பத்தி அதிகமாக இருக்கிற இடம் இதுதான். இதுதான் பார்த்தீங்கன்னா மூணார் மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மேற்கு பக்கமாக ஸோ அந்த மலையில் தான் இன்னும் ஒரு 8 kilometers தான் இருக்குது நம்ம ரீச் ஆகிறதுக்கு. மலையடி வர ரீச் ஆகிட்டோம்னா 2 hours கரெக்டாக. இதிலேருந்து 70 நியர் ஒரு 70 kilometers மேலே ஏறணும். அடுத்து 60 கிலோமீட்டர் 70 தான் 70 கிலோமீட்டர்ஸ் வந்து கீழே இருந்து மேலே ஏற போகிறோம் நம்ம. ஓகேவா? சாய கிடைக்கல, கீழே குடிச்சிட்டு போயிடலாம். பதட்டமா எந்திரிப்பாப்புல பார்த்தா இவ்வளோ கூட எந்திரிக்கிறாரு. ஏன் நீங்கள் டீ கடையில் நிப்பாட்டிட்டு நினச்சி எழுப்பிட்டேங்க வர கேரளாவில் போய் டீ குடிப்பாங்க, அங்கே தாங்க ஃபேமஸாக இருக்கும். போகிறத எட்லையும் டின்னரே வந்துடும். இல்லை ஸோ அங்கே தான் மேலே ஏற போகிறோம். பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப குயிக்காக போயிட்டுருக்கோம். டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு இப்போவே. பட் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இருட்டில் தான், அது நைட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் மேலே ஏறுறது. யானைலாம் இருக்குமா ப்ரோ? வரும் சில இடத்துல. ஸோ போனால் யானையை பார்க்கலாம். அப்போ நம்ம லக்கு யானையை நம்ம பார்க்கலாம். யானை நம்மளை பார்த்தீங்கன்னா நம்ம யாரும் பார்க்க முடியாது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் யானை வரல. நைட்டில் அலோடு இருக்கா நம்ம போகிற டைமில்? அலோடு இருக்கு. எத்தனை மணி வரை போகலாம்? 10 மணி வரைக்கும் போகலாம்.
ஸோ அப்படியே போடி மெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காண்டி நிப்பாட்டி இருக்கோம். ரொம்ப குளிராக இருக்குங்கிறனால ஹூடி. செம்ம கிளைமேட் இன்னைக்கு. ஸோ ஹூடி போடாமல் இருக்க முடியாது போல். நம்ம பசங்கள்லாம் டீ வாங்குறதுக்காக டீ ஷாப் போயிருக்காங்க. இது லொக்கேஷன் போடி மெட்டு தானே ப்ரோ? போடி மெட்டு, தமிழ்நாடு பார்டர். தமிழ்நாடு பார்டர் கேரளா. போடி மெட்டில் செம்ம காற்று அடிக்குது. அதோட மலைச்சாரல், நிறைய குளிர் பயங்கரமாக அடிக்குது. வேற லெவல். பசங்க செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தெரிஞ்சா நான் வீட்டில் இருந்து கூட எடுத்துருக்கேன். கிருஷ்ணா குளிர் எப்படி? அசம் சொர்க்கத்துக்கே போன மாதிரி இருக்கு. போடி மெட்டுக்கு போனதுக்கே சொர்க்கம்னா மூணாறு. இப்போ மூணாறுங்கிறது எவ்வளோ தூரம் ப்ரோ? கீழே காணாதான் தெரியுது. கீழே காணமா? கார் கீழே காணையா? எங்கே கீழே காணுமா? என்னங்க ரிக்யூலர் என்ன வச்சுருக்கீங்களா பாருங்க. கழுங்க இப்போ ஏதோ தோண்டி எடுத்தீங்களேங்க ஏதோ. கூடி ஸ்கூல் வச்சிருக்கீங்களான்னு பாருங்க பைக்கில். ஐயோ ப்ரோ, இப்போ வந்து கீயை தொலைச்சிட்டாரு. என்ன பண்ண தெரியல. சம்பவம், முதல் சம்பவம். எப்படி கண்டுபிடிச்சி இதை சால்வ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஏன் ப்ரோ, இதை கூடயுமா ஒழுங்காக்க முடியாது? ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. ப்ரோ வந்து போடி மெட்டில் வந்து கீயை தொலைச்சிட்டாரு. யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா சீக்கிரமா சொல்லுங்க. உள்ளதாங்க உள்ளதான். போய் நீங்கள் ஒன்றுமே நீங்கள் உள்ளே வரல, வாசலில் தான் இருந்தீங்க. ஏன் கதவு பூட்டுங்க, பூட்டுங்க. லாக் ஆகுதான்னு பார்ப்போம். லாக் ஆகல. ஏன் இப்போ இங்கே பாருங்க, பூட்டுங்க, கதவு பூட்டுங்க. இப்படி அநியாயத்துக்கு கீயை தொலைச்சி நம்மளை இவ்வளோ குளிரில் நிற்க வச்சுட்டாங்க. வேற லெவல். செம்ம காற்று அடிக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியும். புயல் புயல் அடிக்குது சொல்லப்போனா. எங்க ப்ரோ? அங்கதான் வந்துட்டேன் பாரு. நான் பிளாக் பண்ணிட்டு வந்தேன். நான் வந்துட்டு ஏதாவது கொடுத்துருக்கேன் நான் பாரு. லாக் ஆயிடுச்சா என்ன? லாக் ஆயிருக்கு. பசங்க வச்சு விளாடுறானுங்களா?